கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து இந்தியா கூட்டணி சேர்ந்த அனைவரும் மௌனம் காப்பது ஏன் என்று பாஜக வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. அதை பற்றி என்ன சொல்ல வருவீங்க? அதாவதுங்க, கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தை பொறுத்தவரை அதில் பெரும்பாலானவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் இறந்திருக்கிறார்கள். எனவே அதற்கு அது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையர் இயக்குனர் வந்து அவர் வந்து நேரடியாக போய் விசாரித்து கொண்டிருக்கிறார், தேசிய பட்டியலினத்தினுடைய ஆணைய தலைவர். ஆனால் அதைவிட ஒரு கண்துடைப்பு நாடகமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட ஒரு இதுவரை தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்திருக்கின்ற எந்த சம்பவத்திலாவது இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையான நடவடிக்கையோ இல்லது இந்த ஆட்சிக்கு எதிராக கண்டன குரலையோ எழுப்பியிருக்கிறார்களா? இனற்றிலே சாணத்தை மலத்தை கலக்கிய அந்த சம்பவத்தில் இதுவரை யார் செய்தார்கள் என்று குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுபோலவே ஏற்கனவே ஒரு கிணற்றிலே சாணியை கரைத்து வைத்த விவகாரத்திலே கூட குற்றவாளிகளை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் விடுதலை சிறுத்தைகளோ அல்லது இடதுசாரி கட்சிகளோ வாய் திறக்கவில்லை. இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை இந்த கள்ளுக்கடை, இந்த மதுக்கடை சாவு என்பது இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய குற்றமாகத்தான் கருத வேண்டும். ஏனென்று சொன்னால், மது என்பது இஸ்லாமியர்களால் அடியோடு வெறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படி மது குடித்து இறந்தவர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த சம்பவம் நடந்ததற்காக மனிதநேய மக்கள் கட்சியோ அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறதா? இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலையில் குற்றவாளிகள் யார் என்று இதுவரை இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கவில்லை. எப்படி விசாரணை நடந்துட்டு இருக்கு சார்? எத்தனை நாள் நடத்துவீங்க? ராமஜெயத்துக்கே இன்னும் கண்டுபிடிக்கல சார். நீங்கள் நேருவனுடைய தம்பி ராமஜெயம் படுகொலைக்கு குற்றவாளிகள் யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. அடுத்த சம்பவமாக இந்த ஜெயக்குமாருடைய வழக்கு மூடி மறைக்கப்படும். ஏனென்று சொன்னால் இதில் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கூட சம்பந்தம் இருக்கிறது என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். இவருக்கு இத்தனை லட்சம் கொடுத்தேன், அவருக்கு அத்தனை லட்சம் கொடுத்தேன் என்று கடிதம் எழுதி வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். ஆக இவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் அதை மூடி மறைக்கின்ற முயற்சியிலே காங்கிரஸ் கட்சியும் இந்த ஆட்சிக்கு துணை இருக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. அதனால் இந்த கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை இவர்கள் வாய்மூடியாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் கோடிகளை வாங்கி கொண்டுதான் தேர்தல் களத்தையே சந்தித்திருக்கிறார்கள். அத்தனை தேர்தல் செலவையும் திராவிட முன்னேற்ற கழகமே ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் ராஜ விசுவாசத்தோடு இந்த ஆட்சிக்கு இருக்கிறார்கள். இந்த விவகாரம் வந்து அடுத்த கட்டமாக எப்படிலாம் எதிரொலிக்கும்? இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழகத்து மக்கள் தங்களுடைய வாக்குச்சீட்டின் மூலமாக வருகின்ற 2026 மௌன புரட்சியை நடத்தி காட்டுவார்கள். இந்த கழகங்கள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் உருவாக்கியிருக்கிறது. கடந்த ஆட்சியிலும் நடந்திருக்கிறது, இந்த ஆட்சியிலும் நடக்கிறது. எனவே கழகங்கள் என்று சொன்னாலே கள்ளச்சாராயம்தான் என்று எண்ணக்கூடிய ஒரு நிலை தமிழகத்து மக்களுக்கு உருவாகும். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தமிழகத்தில் இனி தனி கட்சி ஆட்சி தேவையில்லை. கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தின் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற ஆட்சியாக அமையும் என்று தமிழகத்து மக்கள் தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள். அதற்கான ஒரு களமாகத்தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அடித்தளமாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுற உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த பாமக வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அன்புமணியினுடைய வெற்றிக்காக உழைப்பதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அவர்கள் தேர்தல் பணிக்குழுவை அமைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரே நேரடியாக சென்று விக்கிரவாண்டியிலே பிரச்சாரம் செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை இந்த விக்கிரவாண்டி தேர்தல் என்பது எப்படி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஜே என்ற 2 அணி பிரிந்திருந்து மீண்டும் ஒன்று சேர்ந்ததற்கு பின்னால் இரட்டை இலை சின்னத்தை பெற்று நடந்த இடைத்தேர்தல் மதுரை மருங்காபுரி தேர்தலிலே எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று
தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை உருவாக்கியதோ அதை போல இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக வெற்றி பெற்று 2026 தமிழகத்திலே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு ஒரு அடித்தளமாக அஸ்திவாரமாக இருக்கும். கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவது நிச்சயம். எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அந்த கோடிகளை தாண்டி 60 பேர்களின் உயிரை பறித்த இந்த திமுக ஆட்சிக்கு, விஷச்சாராய ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு இந்த விக்கிரவாண்டி தேர்தல் ஒரு சோதனை களமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக நன்றி சார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா